எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். ஐபிஎல் டாக்ஸ் தான் வந்து ஹாட்டா போயிட்டு இருக்கு. நாங்களும் வந்து ஐபிஎல் டாக்ஸே அப்படியே கண்டினியூ பண்றோம். இப்ப இன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அன்சுல் கம்போஜும் தீபக் சாரியும் ட்ரேட் பண்றாங்கன்னு யாரோ கிளப்பி விட்டாங்க. அது கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா வந்து கம்போஜ் வந்து இவங்க குடுக்குற மாதிரி கிடையாது. ஆல்சோ அவரும் இந்த கிளப்பை லீவ் பண்ண முன்னாடி மும்பைக்கு விளையாண்டாரு அன்சுல் கம்போஜ். பட் இப்போ அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்ததுலேருந்து ஐ திங்க் இனிஷியலாக சான்சஸ் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் ஹி செட்டில் வெல் நைஸ்லி இந்த கிளப். ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரேட்லாம் அவங்க பண்ணுற மாதிரி யோசிக்க கூட கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரட்டை ஸ்குவாடில். இதுக்கப்புறம் அவங்க ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டாங்க, டைரக்டாக ஆப்ஷன் தான் அப்படின்னு. மட்டும் முதலாளி நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க, அன்சுல் கம்போஸ் தீபக் சாகர் வந்து எப்படி நடக்க போறது இல்லை. வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க இப்படி இந்த ட்ரேட் நியூஸ் எல்லாம் பத்தி? இது வந்து எனக்கு இன்னும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது பண்ண மாதிரி இல்ல, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஆசைப்படுற மாதிரி கல்விட்ட மாதிரி இருக்கு. அவரை கொடுத்துட்டு நம்ம அன்சுல் கம்போஜ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வரும். வெறும் 2.7 வச்சு. இன்னொன்று வந்து மெயினா மும்பை வந்து 2.7 வச்சு போக மாட்டாங்க அப்படின்ற பேச்சுனால இது சும்மா யாராச்சும் கிளப்பி விட்டுருக்கலாம். இதுக்கு ஒரு ரீசனிங்கும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்துட்டாருல்ல, அப்போ வந்து அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது இல்ல. ஒரு இந்தியன் சீம் பவுலிங் இன்சூரன்ஸ் இருக்குல்ல அவங்ககிட்ட. இப்போ முதலாளி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தீபக் சஹார் வந்து அவர் ஃபிட்னஸோட போர்ட்டிடியூட் அப்படின்னு போன சீசன் காமிச்சார். 14 மேட்ச் இடைவிடாம ஆடினார். இந்த கடைசி மேட்ச் கூட ஆடிட்டாரு. அத முடிச்ச பிறகு தானே பிடிச்சாரு. அது 4 ஓவர் போட்டு முடிச்ச பிறகு தானே பிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி பிடிக்கல இல்ல. அவர் வந்து சீசன் பை சீசன் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வராரு. பட் கீ பிளேயர் அவங்களுக்கு. he was able to swing the ball in the power plays. நல்லா போட்டாரு. அவரை கொடுத்துட்டு கம்போஜ் வாங்கினா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லணும். பட் ஆனா மும்பை அந்த அளவுக்கு டக்குன்னு மாறுவாங்களான்னு தெரியல. they have their plans, they have settled it with சஹார், பும்ரா அண்ட் போல்ட் at the top. சோ அதோட கன்டினியூ பண்ணுவாங்க. தாக்கூர் வேற வச்சிருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா டெப்த்துக்கு. சோ அதனால இல்ல எனக்கு என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ட்ரேட் இப்ப சொன்னீங்கன்னா they would think twice. சரி இவ பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இதுதான் பெரிய ஒன்றும் அவங்களுக்கு இது கிடையாது. ஃபியூச்சர்லயும் ஓகே மிச்சம் காசு இருக்கும். பட் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். இட்ஸ் நாட் சம்திங் வி வில் என்டர்டெயின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க பண்ணுவாங்கன்னு இல்லை, பட் தே வில் திங்க். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ப்ரொபோசல் கொடுத்தா கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரே, எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொஞ்சம் வரும், மேபி இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் இது பண்ணலான்னு. பட் ஐ டோன்ட் திங்க், ஐ திங்க் தே வெல் செட்டில்டு. சும்மா தான் வருவாங்க. ஸோ இது சும்மா இந்த ட்ரேட்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா அதான் சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்காக யாராச்சும் கிளப்பி விட்டுருக்கலாம். வராமலே கூட விடலாம் அவங்க. அதான் இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு சொன்னதே திருப்பி சாகர் அப்படின்னு சிஎஸ்கேக்கு இந்த வாட்டி வரணும் அப்படின்னா மோர் சான்சஸ் ஆஃப் ராகுல் சாகர் தான். தீபக் சாகர் வாய்ப்பு கிடையாது. இவங்க இப்படின்னா கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஹோப்பை விடாம இருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து வந்துருவாரு. இப்படிதான் வந்து சஞ்சுன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லி சஞ்சுவை வர வச்சுட்டாங்க. நம்மளும் வந்து ராகுல் அப்படின்னு சொல்லி வர வச்சிருவோம் கேஎல் ராகுல் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். அவங்க கேஎல் ராகுல் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாரு, அவங்க நீங்க கூப்பிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி அப்படின்ட்டு இருப்பாரு. அவங்க அந்த மாதிரி இங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் இவ்வளவு கேஷ் வச்சு அவங்க இது பண்ணாங்கன்னா கேஎல்ஆரோட பேலன்ஸ் இடிக்கும் கண்டிப்பா. அதுக்கு வந்து ஐ மீன் அவ்வளவு பேலன்ஸ் கொஞ்சம் கண்டிப்பா ஹெவி பேலன்ஸ் போகும். இப்ப என்ன 18 6-14 போயிருக்கான்னு நினைக்கிறேன். 25 ஆல்மோஸ்ட் சம்திங். இப்போ இந்த ட்ரேட் விண்டோ எப்பதான் க்ளோஸ் ஆகும்? ட்ரேட் விண்டோ வந்து 21 வச்சிருக்காங்க. 21 ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 1 வீக் பிஃபோர் தி ஆப்ஷன். அதுக்கப்புறம் 1 மந்த் பிஃபோர் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஹேமங் பதானி வந்து ஒன்னு சொன்னாரு, என்னடா பேசுறாங்கன்னே தெரியல, ஒரு இதுவே இல்லாம கேஎல் ராகுல் இருக்க ட்ரேடு லிட்டரலி ஹி செட் நான்சென்ஸ் அப்படின்னாரு. எதுக்கு நாங்க இதெல்லாம் வந்து ஒரு இதுவா அப்படின்ற அளவுக்கு கேவலமா கேட்டாரு. லைக் அவங்க வந்து அந்த இதை வந்து என்டர்டெயின் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் அபிஷேக் நாயரும் கேஎல் ராகுலும் க்ளோஸா இருக்கிறதுனால. வெற்றி சொன்ன மாதிரி நீங்க பேசி பாருங்க வந்தா வருவேன் அப்படின்னுவாங்க. ஐ டோன்ட் திங்க் தே வாஸ் ஈவன் டாக்ஸ் அபவுட் இட். லைக் கேஎல் ராகுல் அப்படின்னு பேச்சு எடுத்து வந்தோடனே ஷட் டவுன் பண்ணிருப்பாங்க வேணாம் அப்படின்னு. ஓகே சரி, நீங்க வந்து ஹேமங் பதானி ஸ்டப்ஸ பத்தி ஏதோ ஒன்று சொன்னீங்க. ஸ்டப்ஸ் முன்னாடியே அவங்க பேசியிருந்தாங்க. அவர் தான் பரவாஜ் பதில் ஏதோ சொன்னாரு. அதாவது எல்லாரும் நாங்க வந்து முதல்ல சஞ்சு சாம்சன் முடிச்சோடனே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு வெளியே போனோன்னு. ஆனா அவர் சஞ்சு சாம்சன் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறது, நாங்க அக்செப்ட் பண்றோம், பட் டீமுக்கு அட்வான்டேஜ் இருந்தாதான் நாங்க பண்ணுவோம், இல்லைன்னா ஆனா ரிலீஸ் பண்ற மாதிரிலாம் இல்லை, இல்லைன்னா ரிட்டைன் தான் பண்ணியிருப்பாங்களாம். பட் ஆனா நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது பண்றோம் அப்படின்னு. தே ஸ்போக் டு ஆல் தி டீம்ஸ் பர்சனலி. 5 டீம் கிட்ட அவரே தான் பர்சனலா பேசினாராம். சஞ்சு சாம்சனையும் வச்சுதான்
டிரான்ஸ்பரண்டா அவங்க பேசியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டப்ஸ் இதுல ஒரு இது இருந்திருக்கு, ட்ரூத் இருந்திருக்கு. இட் கேன் கோ த்ரூ. பட் அதுக்கப்புறம் சாம்சன் வந்து சொல்லியிருப்பாரு, இல்ல ஐம் நாட் கோயிங் தேர், ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் கோயிங் டு டெல்லின்னு சொல்லியிருப்பாரு. சிஎஸ்கே தான் நடம் பிடிச்சிருக்காரு. அதனால வந்து அதுக்கப்புறம் ஜடேஜா கிட்ட நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜடேஜாவும் அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஜடேஜா தான் ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் போய் இதெல்லாம் அவர் மனோஜ் படாலே சொன்னதுல இருந்து நீ சொல்றது தானே? அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதுல ஜடேஜா கேப்டன்சி குறிப்பீங்களா ஓப்பனாவே கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கேப்டன்சி பத்தி நாங்க இது பண்ணல. எங்க இதுல இருந்து எத்தனை பேர் வெற்றி? 5 7 சொல்லியிருக்காரு. கேப்டன் இருக்காங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பாப்போம், அதுக்கப்புறம் அப்படின்னு. அவங்க வந்து சூரியவன்சி தவிர மத்த எல்லாரையும் கேப்டன் கேண்டிடேட் வச்சிருப்பாங்க. அவரையும் கேப்டன் கேண்டிடேட்டா வச்சுக்கோங்க. இல்ல 14 தான் வயசாகுது, கொஞ்சம் பிரஷர் கொடுக்க வேணாம்னு பாத்துருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க மாத்திரை வேற வைஸ் கேப்டன் ஆகணும்னு சிஎஸ்கேக்கு ஒரு வயசுக்கு அது பாத்து போடுங்க. ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ல வேற இல்ல. நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பராகுக்கு தான் வாய்ப்பு மிக அதிகம், ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு நான் நம்புறேன். அது ஒரு சொல்ல மாட்டாங்க, பராக் தான் கேப்டன். இவர் சொல்றப்ப கூட அந்த இன்டர்வியூல என்ன ஹைலைட் பண்ணாருன்னா, நாங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெய்ப்பூர்ல மட்டும் தான் ஆடணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனா எங்களுக்கு நிறைய கிரவுண்ட்ல போடுறாங்க, அந்த கண்ட்ரோல் எங்கிட்ட இல்ல. ராஜஸ்தான் ஸ்டேட் அசோசியேஷன் விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பாலிடிக்ஸ், பிஹைண்ட் பாலிடிக்ஸ் நிறைய ஓடுது அப்படின்ற. கிரவுண்ட் நல்லா இல்லன்றாரு, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இல்ல. அதாவது பேசிக்கலி என்ன வரும்னா, நாங்க ஆசைப்படுறோம், ஆனா நாங்க வந்து இப்ப இன்னும் நிறைய மேட்ச் கோவா எடுத்து போறோம் எங்க பிராண்டுக்காக அப்படின்னு சொல்லாம சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். அதான். சோ அதனால அப்படி போனான்னா பராக் will likely to be the captain most likely than others. போன தடவை சஞ்சு சாம்சன் இன்ஜூர்ட் பண்ணப்ப ஜெய்ஸ்வாலும் இருந்தாரு அந்த டீம்ல தான். சஞ்சு சாம்சனும் செவீன் பராகும் இருந்தாரு, ஜுரல் இன்னொருத்தர் சொல்றாங்க, ஜுரலும் இருந்தாரு, எம்பயரும் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. நிதிஷ் ராணா கேப்டன்சி பண்ணணும்னு ஆசைப்பட்ட நிதிஷ் ராணா இருந்தாரு. அதான் பராக் தான் பண்ணாரு. பராக் தான் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, வேற யாரும் பெருசா டொமஸ்டிக்ல கூட கேப்டன்சி பண்ணது கிடையாது. ஆமா, ஏன்னா ஸ்டேட் டீமும் லெட் தி ஸ்டேட் டீம் அந்த ஒரு டோர்னமெண்ட் கூட அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா தான் ஆடி இருந்தாரு அவரு. பிளஸ் அவங்களுக்கு சூரியவன்சி மாதிரி பராக் வந்து அவங்களோட லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், பல வருஷமா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இஸ் அ ஹோம் கிரவுண்ட் பிளேயர் மாதிரி. சஞ்சு சாம்சன் அளவுக்கு இஸ் பீன் த டீம் ஃபார் தட் லாங். ஸோ அப்படின்றப்ப ஐ திங்க் தே ப்ரிஃபரபிளி கோ ஃபார் பராக் அஸ் கேப்டன்ஸ் தான். ஆனா ஜடேஜா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜடேஜா கம் பேக். அதாவது அந்த ஆக்ஷன் ட்ரேட்ல வந்து நிறைய பேர் கொஸ்டின் இருந்துச்சு, ஏன் ஜடேஜா வந்து 14 கோடி தான் வாங்கினாரு, நம்ம இது வந்து 14 கோடின்னு போட்டிருக்கு, ஆனா சஞ்சு சாம்சன் 18 கோடி வந்திருக்குன்னு. அது வந்து நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரீநெகோசியேட் பண்ணலாம் ஓனர்கிட்ட ரீநெகோசியேட் பண்ணி, இல்லப்பா எனக்கு வந்து அவ்வளவு வேணாம், எனக்கு 4 கோடி கம்மி பண்ணிக்கோ, ஆனா எனக்கு வந்து நீ கேப்டன்சி கொடுக்கணும்னு பேசியிருக்கலாம். அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது ஒரு பட டீலா இருக்கு, அது நடக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஜெய்ஸ்வால் அன்லெஸ் லைக் எனக்கும் கேப்டன் ஆக்கணும், அது என்ன பராக் அப்படின்னு ஏதாவது அடம் பிடிச்சா உங்க 2 பேருக்குமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா கேப்டன் அப்படின்னு கொடுத்தா தவிர, ஐ டோன்ட் சி வெளியேந்து வந்து ஜடேஜா வந்து கேப்டன் ஆகிறது. ஐ டோன்ட் சி தட். பராக் நோஸ் த பிளேஸ் பெட்டர். ஏன்னா ரீடைன் பண்ணது ஆல்மோஸ்ட் என்டையர் 11 ப்ராப்ளி எல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க. he would have worked closely with other players. என்ன தேஷ்பாண்டே மட்டும் தான் ஜடேஜாக்கு ஓரளவுக்கு தெரியும், மற்றவங்களெல்லாம் பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஐ திங்க் பராக் வில் பி த கேப்டன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பராக் வில் பி த கேப்டன். பட் அவர் சொல்லியிருந்தார் ராஜ்மண்டாலே வந்து, நாங்க வந்து ஹாப்பி டு கீப் சாம் கரன் as well, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இங்கிலீஷ் பிளேயர், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இந்தியன் பிளேயர், 2 பேரும் நாங்க எடுத்துப்போம், மோர் அட்வான்டேஜ். அதனால தான் நாங்க வந்து சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு ஒத்துக்கிட்டோம். நெகோசியேஷன்ஸ்லாம் ஒரு 2 மாசமா நடந்து இப்பதான் முடிஞ்சுச்சு அப்படின்றது. அதான் நான் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்க, நம்ம வந்து ஜடேஜாலாம் கொடுக்க முடியாது, அவங்க வந்து இல்லாமே வருவாங்களா, பிளேயர் இதுக்கே வருவாங்களா நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். எல்லாரும் நம்ம பேசுறாங்களா, நம்ம ஃபேன்ஸ்லாம் பிளேயர் மணி ஃபுல் மணி இது ட்ரேடுனாங்க, ஆல் கேஷ் டீல் அப்படின்னாங்க. அதுதான் நம்ம ஆளுங்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணி பார்ப்பாங்க. அதான் கடைசியில வந்து வேற வழி இல்லைன்னு ஜடேஜா கொடுத்துருக்காங்க. அவர் ஸ்பெசிஃபிக்கா எம்பசைஸ் பண்ணது வந்துன்னா, எனக்கு வந்து டீமுக்கு அட்வான்டேஜஸா இருக்கணும். இப்போ ஆல் கேஷ் இருந்தாலும் இது மினி ஆக்ஷன்றதுனால யூ வாண்ட் கெட் குவாலிட்டி பிளேயர்ஸ் ஆன் போர்ட். ஸோ நீ கேஷ் எவ்வளவுதான், நீ 25 கோடி கூட கொடுத்தாலும் 25 கோடி வச்சு குவாலிட்டி பிளேயர் இல்லையா என்ன பண்ண முடியும், டீம் பில்ட் பண்ண முடியாது இல்ல. ஸோ நீ அதுதானே மெயின் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ குட் கால். அவங்க இன்னொரு 2 ட்ரேட் பண்ணது நல்ல ட்ரேடு. டானோவன் ஃபெரேரா வந்து டெல்லியில இருந்து வந்தாரு நிதிஷ் ராணாக்கு பதிலா.
அவரோட சேலரி ஹைக் பண்ணாங்க 75 to 1 CM. பேஸ் பிரைஸ் வந்து டெல்லி வந்து 75 lakhs. இப்போ இதுல வந்து அவரோட சேலரி வந்து 1 C இன்க்ரீஸ் பண்ணி ரீநெகோஷியேட் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவருமே டொனால்ட் ஃபெரேரமே ஆக்ஷன்ல போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் காசு போயிருப்பாரு. ஒரு 3-4 போயிருப்பாரு. பட் இது ட்ரேட் தானே, அவரு ஒத்துருப்பாரு தெரியல. மேபி இங்க கேம் டைம் கிடைக்கல, அதனால அங்க போய் கேம் டைம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. அதை ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. கேம் டைம் அது கேம் டைம் கிடைக்குதுன்னு சொன்னால்தான் நம்மளுக்கு துபால் பிரவிஸ் கிடைச்சாரு, உர்வில் பட்டேல் கிடைச்சாரு. அந்த மெயின் ரீசன் தானே நம்மளுக்கு. ஸோ கேம் டைம் வந்து எந்த ஸ்டேஜ்ல கேம் டைம் இல்லைனாலும் சரி இப்போதைக்கு விளையாடுங்க வந்திருப்பாரு. அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெருசு தான். ஒரு மேட்ச் கிடைச்சாலே பெருசு தான். அதாவது அன்சோல்டா போனவங்க அந்த லைக் ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா கூட அவருக்கு இதுதானே. இல்ல, அந்த டைம்ல தேவர் ஆஸ்கிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் படிக்கல் வந்து உர்வில் பட்டேல் கேட்டிருக்காங்க. வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கலுக்கு வந்து உர்வில் பட்டேல் கேட்டிருக்காங்க. அதே டைம் சிஎஸ்கே அப்ரோச் பண்ணப்ப கேம் டைம் சொன்னதுனால he chose to go with CSK because of game time தான். ஸோ ஆர்சிபி போயிருப்பார். ஆர்சிபியில் போய் விளையாண்டுருப்பாரா அப்படின்றது கொஸ்டின் தான். பட் கேம் டைம் ப்ராமிஸ் சொல்லணும்னா எல்லாரும் இப்போ பரவாயில்ல, பிரைஸ்னாலும் பரவாயில்ல கேம் டைம். ஏன்னா இப்போ வந்து ஷைன்னா தேர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் தட் நாங்கள் வந்து ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்க முடியுது. ஸோ ஒருவேளை அடுத்த ஆப்ஷன் போனா கூட தே கேன் பிட் த பிரைஸ், என்னதான் பிரைஸ் எப்படி போகும்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லை. வேற 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 என்ன நம்ம ரூமர்ஸ் நிறையா ஏன் ரூமர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கிளப்பி விடுறாங்க. தினமும் காலையில வந்து இந்த நியூஸ் வருது அப்படின்வாங்க. என்ன நியூஸ் நியூஸ் சொல்ல மாட்டாங்க, இந்த ட்ரேட் நடக்க போகுது. அப்புறம் சாயங்காலம் தான் இல்ல இந்த ட்ரேட் நடக்காம போயிருச்சு அப்படின்னு. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ட்ரேட் கூட நாட் கோனா ஹேப்பன். இதுக்கப்புறம் நான் கஷ்டம் தானே, எல்லாருமே இது பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அன்லெஸ் எனி இன்ஜுரி, ஏதாச்சும் மெயின் பெரிய இன்ஜுரி யாராச்சும் ஆச்சு, ஒரு முக்கியமான பிளேயருக்கு ப்ரீ ஆக்ஷனே வந்து ஏதாச்சும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மற்ற டீமோட இது பண்ணணும்னு வாய்ப்பு உண்டு. அன்லெஸ் ஏதாச்சும் இன்ஜுரி ஆகி வேற முக்கியமான பிளேயருக்கு. இப்படி மெயினா பார்த்தா இப்ப T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அடுத்த ட்ரேட் நடந்தா. T20 வேர்ல்ட் கப் இப்போ இன்டர்நேஷனல் விளையாடிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இன்ஜுரி, மேஜர் இன்ஜுரி அதான் மெயினா இப்ப நடந்தாலும் T20 வேர்ல்ட் கப்ல அடிப்படை நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. வேர்ல்ட் கப்ல அடிபட்டாலும் எதுவும் ட்ரேட் நடக்காது. அவங்க இருக்கிற டீம் கொடுக்க ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுருவாங்க பிரதர். சரி, இப்ப ஆக்ஷன் ஆர்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்ஷன் ஆர்டர் மார்க்கி பிளேயர்னு இப்ப சொல்ல போனா யாரு? ரசல், இப்ப வெங்கடேஷ் ஐயர் மார்க்கில வந்துருவாரான்னு தெரியல. மெகா ஆக்ஷன்லயே வாங்கில தானே வந்தாரு அவரு. அப்படியா? ஆமா ஆமா. மார்க்கில வரட்டி ஃபர்ஸ்ட் மார்க்கி பிளேயரா இருக்க முடியாது இல்ல. என்னடா போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவர் மார்க்கில இருந்து டிமோட் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டுமே இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் எதுவும் ஒரு டீம் ஃபேவரட்டா இருக்காது. கிரீன், ரசல், வெங்கடேஷ் ஐயர், பிஷ்னாய் வர மாட்டாரா மார்க்கில? இப்ப இருக்கிறதுல பார்த்தா பிஷ்னாய் ஓகே, மார்க்கி பிளேயர் தான். மார்க்கி செட்டுக்குன்னு ஒரு 5 பேர் இருக்குன்னு மேடம். 5 பேர் இல்லாமலே பண்ணிடுவாங்க. மேக்ஸ்வெல் இருப்பாரு. மேக்ஸ்வெல் கண்டிப்பா இருப்பாரு. மார்க்கி பிளேயரா அவர் இருப்பாரு. லிவிங்ஸ்டன் இருப்பாரா? லிவிங்ஸ்டனும் இருப்பாரு. கண்டிப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா அன்சோல்டா போயிடுவாரா? இல்ல அப்படி அன்சோல்டா போட்டா பேஸ் எடுத்துக்க வேண்டியதானே. 2 கோடி தானே மார்க்கிக்கு. போன தடவை 4 கோடி போனான்னு நினைக்கிறேன் இல்லையா? மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வச்சிருக்கதே 2.75 தான். அவன் ஏற்கனவே மேக்ஸ்வெல் வச்சு அவர் ஆம்லெட் போட்டுட்டு இருந்தார், சான்ஸ் கிடைக்காம முன்னாடி. ஆமா, தாஜ் ஹோட்டல் ஷெஃபோட நினைக்கிறேன் $1 million அப்ப $1 million வாங்கி தாஜ் அந்த ஷெஃபோட சேர்ந்து ஆம்லெட் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு அட்லீஸ்ட் சீசன் தான் அடிச்சாரு. இப்போ ரசல் அதான் ஆர்டர் வந்து வில் மேட்டர் லாட். பட் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இவங்க வந்து கிரீனுக்கு, அவங்க வந்து ரசலுக்கு நேர்ந்து விட்டாச்சு. இதுதான் வந்து மார்க்கி பிளேயர்ஸ்க்கு மோஸ்ட் ப்ரெடிக்டபிளா இது வரைக்கும் இருந்த ஆக்ஷன்லேயே இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மார்க்கி பிளேயர்லாம் வேணாம். அவங்க இதை எப்படி மாத்துவாங்க? அவங்க இது மாத்த மாட்டாங்களா மார்க்கி பிளேயர்? அது எப்படினாலும் ஆக்ஷன் டக்குன்னு முடிஞ்சிட மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போதைக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியல. எத்தனை பேர் சைன் அவுட் பண்ணாலும் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி திருப்பி போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் போனா ஒரு 50 பேர் இல்ல 100 பேர் தான் ஆக்ஷனுக்கே வருவாங்க. எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க? 31 ஃபாரின் பிளேயர்ஸா? ஸ்லாட்ஸ் அதுக்கு நிறைய டீம் ஆனா ஃபுல்லா ஃபில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
இப்போதைக்கு டீம் பில்டிங். போன தடவை குஜராத் டைட்டன்ஸ் பிளேயிங் லெவன்லயே வந்து ஃபாரினர்ஸ் ஆடல. அந்த 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 கல்ச்சர் வந்து ஸ்லோலி பட் டெஃபினெட்லி இட் இஸ் கம்மிங் இன்டு ஐபிஎல். நீங்க வந்து 4 ஃபாரினர் ஆடணும் அப்படின்றதுக்காக ஆட தேவையில்லை. நிறைய மேட்சஸ் வந்து 3 ஃபாரினர்ஸோட நாங்க போவோம் எக்ஸ்ட்ரா இந்தியன் இதை எடுத்துட்டு அப்படிங்கிறத பண்றாங்க. அதுலயும் ஒன்றும் அவங்க இஃப் யூர் டீம் நீட்ஸ் இட் அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்ன நீங்க அந்த ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுமையா வெயிட் பண்ணி பிரேபிஸ விட்டாங்க. முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்திருப்பாரு. ஃபாரின் பிளேயர் இல்லாம they did that. அவங்க முதல்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விளையாடிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா பிளேயர்ஸ். ஆனா அப்படி இருந்தும் டோனோவன் ஃபெரேரா விளையாடலன்னு நினைக்கிறேன். வெளியே தான் அதான் சொல்றேன், வெளியே தான் டோனோவன் ஃபெரேரா வந்து நீங்க வந்து ஒரு FAF இல்ல JFM இல்ல அப்பயும் என்ன விளையாட விடாம இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடிட்டு எக்ஸ்ட்ரா சமீரா வச்சு விளையாடுனீங்க அப்படின்ட்டு தான் அவர் இந்த சரி ட்ரேடா 25 லட்சம் தான் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு போயிட்டாரு. இப்போ ஃபாஃப் என்னாச்சு? ஃபாஃப் வந்து போவாரா? இன்னும் ஐபிஎல்ல கண்டினியூ பண்ணுவாரா? will he get a டீம்? அவரு போனா ஆக்சுவலா ஆர்சிபிக்கு போறதுக்கு வாய்ப்பு. பழைய நட்புக்காக இருந்தாரு, திரும்பி எப்படி அங்க போவாரா? நட்புக்காக ஆர்சிபிக்கு போறத விட சிஎஸ்கே வர மாட்டாரா? நட்புக்காக எங்க டாப் இந்தியன் 4 வச்சிட்டோம், இதுக்கு மேல வேணாம். அந்த மீம் அடிக்கடி எல்லாரும் போடுறாங்க. அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருப்பாங்களா, அந்த காட்ஃபாதர் மீம் ஒண்ணு. இப்ப தோனி மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு அந்த டேபிள்ல, மத்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஜடேஜா, ரெய்னா, ஃபாஃப், பிராவோ, மார்க்கல் அப்படின்னு திருப்பி அப்படியே ஒருத்தரே கொண்டு வர வேண்டியதுதான். சரி, அவர் வந்தா இதுக்கப்புறம் அந்த மைக் கசி மாதிரி ஒரு பேட்டிங் கன்சல்டன்ட் ஆயிடுவார் நினைக்கிறேன். கொஞ்சம் பேக்கப் மாதிரி எடுத்தாங்கன்னா பேக்கப்னா கேகேஆர் தான். கேகேஆர் ஹாஸ் பேக்கப் மூலம் இல்ல. கேகேஆர் வந்து அவங்க இப்ப ரகுவன்சி கீப்பிங் நிறைய பேர் சொல்றாங்க. அவர் கீப்பிங் பண்றாங்க, ஓப்பனிங் பேட்டிங் தான் வேணும்னா they can go for FAF ஈஸியா. லைக் பேஸ் பிரைஸ் தான், வேற யாரும் பிட் பண்ண மாட்டாங்க. இன் நீட்னா கேகேஆர் மட்டும் தான் இன் நீட் ஃபார் ஓபனர். இவங்களும் இன் நீட் தான், ஆனா விட்டு வச்சிருக்காங்க கேபிட்டல்ஸ். கேபிட்டல்ஸ்க்கு நீட் தான், பட் கேபிட்டல்ஸ் தான் வேணாம்னு 2 கோடிக்கு விடுறாங்கன்னா அவங்க வந்து மூட் ஆன் தான். அவர் தான் சொல்லிட்டாரு பதானி வந்து ஏஜ் வந்து ரொம்ப இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர் அப்படின்னாரு பதானி. அப்படின்ட்டாரு, ஏஜ் வே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி மத்தவங்க யார் கெட்டிங் எங்கர்னு தெரியல, எல்லாருமே நாட் கெட்டிங் எங்கர் தான். சரி, ஓகே பாப்போம். பட் ஃபாஃப்க்கு ஒரு டீம் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அடுத்தடுத்து நியூஸ் வர வர வில் கீப் கமிங். சோ இப்போதைக்கு இவ்வளவுதான். பேக்கப் தேவை. எல்எஸ்ஜி வந்து ஃபுல் ஃபாரின் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. பிரெட்ஸ்கி இருக்காருல ஒரு பேக்கப். போன வாட்டியும் 4-5 விளையாடுறாரு. மேபி அவங்களுக்கு 2 ஸ்பாட் இருக்கா, 4 ஸ்பாட் இருக்கு. பிரெட்ஸ்கி டாப் ஆர்டர்லயே விளையாடுவாரா? எஸ்ஏ2ல டாப் ஆர்டர் விளையாடி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட் இப்போ வந்து அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரோன்னு தோணுது. வேற யாரும் வெளியே வாங்கலனா. இப்படிதான் சொன்னோம், போன வாட்டியும் எதிர்பார்த்தோம் பிரெட்ஸ்கி பிளேயிங் லெவல்ல இருப்பாரு அப்படின்னு. இல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம மாஸ்டர் வருவாங்களா, லேட்டா வருவாங்களா அப்படி விளையாடுனார்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ சம்திங். பிரெட்ஸ்கி விளையாடல, கேம் கிடைக்கல அவருக்கு. இல்ல கடைசில ஒரு மேட்ச் வந்து ஆல்டர்னேட் சவுத் ஆப்பிரிக்கா லெவல் கேப்டன்லாம் இருக்காரு. கொஞ்சம் அவரோட இது இன்க்ரீஸ் வேற ஆயிருக்கு. அவர் ஓடிஐ பேட்டிங் ஆவரேஜ் வந்து பிராட்மனிஸ்க்கு ஆவரேஜா இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. அதனால இப்போ he has grown பிரெட்ஸ்கி. பட் பாப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதான் இப்போதைக்கு இவ்வளோதான் நம்மளுடைய இதை பற்றி பார்த்தோம். மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் ட்ரேடு பயங்கரமாக சொல்கிறாங்க. பட் எந்த ட்ரேட் நடக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு ஒரு இதுக்கு சிக்னல் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, கால் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் ஆர்டர்லாம் பற்றி பேசினோம். ஃபாஃப் எங்கே போகிறாரு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். எந்தெந்த டீமுக்கு வேற பிரெட்ஸ்கியை பற்றியும் பேசினோம். வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்ஷன் ஆர்டர் எப்படி இருந்தால் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மார்க் ஆக்ஷன் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. பண்ணுவோம் அது எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாங்களே உங்ககிட்ட வில் கெட் பேக் டு யூ. சீக்கிரமே வந்து மார்க் ஆக்ஷன் நடத்திடுவோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்களும் எங்களோட டச்ல இருங்க. we will also reach you. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், கம்பெனி மூடலாம். அதான் we'll keep you posted on further updates. We'll start a series on each team's pretension and auction probables. So to sign off for this, we'll be back with more Erate Sport. Bye.